அன்பார்ந்த ஆஸ்ட்ரோ ரிச்சுவடி நேயர்களுக்கு உங்கள் ரேவதி தண்டபாணியின் 2025 புத்தாண்டு வாழ்த்துக்கள் வணக்கத்துடன். புத்தாண்டு 2025 4 கிரக பெயர்ச்சி நடக்கிறது தொடர்ச்சியாக ஒரு 3 மாதத்துக்கு. 29/3/2025 அன்னைக்கு சனி பெயர்ச்சியும், 15/5/2025 அன்னைக்கு குரு பெயர்ச்சியும், 31/5/2025 அன்னைக்கு ராகு கேதுக்களோட பெயர்ச்சியும் இருக்குது. அதனால இந்த வருஷம் ராசி பலன் சொல்றதுல இந்த 3 பெயர்ச்சியோட இம்பேக்டும் இருக்கும். அன்பார்ந்த மிதுன ராசி, மிதுன லக்ன, மிருகசீஷம் 3-4 பாதம், திருவாதிரை, புனர்பூசம் 1-2-3 பாத நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான 2025 புத்தாண்டு ராசி பலன்கள். அஷ்டமச்சனி முடிந்தும் இன்னும் நாம் கஷ்டத்திலேயே இருக்கிறோமே, இந்த வருஷமாவது நன்னா இருக்குமா அப்படின்னு புலம்புற உங்களுக்கு இந்த வருஷம் நன்னாவே இருக்கும், கவலையே பட வேண்டாம். 12லேருந்து விரயம், அலைச்சல், சங்கடங்கள் கொடுத்துட்டு இருந்த குரு உங்களோட ராசிக்கு மாறிடுறார். ராசிக்கு வரும்போது அவர் உங்களோட சுயமரியாதையும் கௌரவத்தையும் மேம்படுத்துவார். அவரோட பார்வை 7ஆம் இடத்துல விழறதுனால உங்களுக்கு திருமண தடை இருந்து இதுவரையிலும் திருமணம் ஆகாம கஷ்டப்பட்டு ஐயோ வெறுத்து போய் இருந்தவர்களுக்கு திருமணம் நடக்கும் வாய்ப்பு இந்த வருஷ பிற்பகுதியில் அதிகம். அதே போல குழந்தை பேருக்காக காத்துன்னு இருக்கிறவாளுக்கும் இந்த வருஷ பிற்பகுதியில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் யோகம் உண்டு. அப்பா கிட்ட பிரச்சனை நடந்துருந்ததுன்னா, அப்பாக்கும் பிள்ளைக்கும் போராம பிரச்சனை நடந்துருந்ததுன்னா அது கூட ஒரு தீர்மானத்துக்கு வந்து 2 பேரும் ஒத்து போகக்கூடிய ஒரு நிலைமை வந்து இந்த வருஷம் ஏற்படும். அதனால குரு பெயர்ச்சியாலையும் குரு பார்வையாலையும் உங்களுக்கு இந்த வருஷம் நன்மையாகவே அமையிறது. காதல் வாழ்க்கை சுமூகமாக இருக்கும், திருமணம் நடக்கும். என்கிட்ட வந்து ஜாதகம் பார்க்க புலம்புறவா எல்லாரும் 4 வருஷமாக பார்க்குறேன், 400 ஜாதகம் பார்த்தேன், 500 ஜாதகம் பார்த்தேன், முடியல அப்படிங்கிற அந்த மாதிரி புலம்புறவா எல்லாருக்கும் இந்த வருஷம் கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு பிரார்த்தனையும் பண்ணிக்கிறேன். நான் 2-9 கூடிய சனி 10ல் வர்றது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, உங்களுக்கு நன்மையை தான் கொடுக்கும். பிரிந்த சொந்தங்கள்லாம் சேரும். அப்பா வழியில் சொத்துல இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து அது எல்லாம் சுமூகமாக முடியறதுக்கான வாய்ப்பு வந்து உங்களுக்கு அதிகம். ஜூன் மாதத்தில் 3க்கு வர கேதுவால் உங்களுக்கு ஒன்றும் பாதிப்பு கிடையாது. 3, 6, 10, 11 ராகு கேதுக்கள் வந்தால் நல்லது தான். 9க்கு வர ராகுவால் உங்களுக்கு வந்து அப்பா வழியில் சொத்து வகையில் இருந்த பிரச்சனைகள்லாம் மாறி எல்லாமே சுமூகமாக தீர்வாகி கிடைக்கும். அதனால 3 பெயர்ச்சியுமே உங்களுக்கு பாதகம் கிடையாது, நன்னாவே இருக்கு. அதனால இதுவரையிலும் வந்து நீங்க புலம்பின்னு இருந்ததை இனிமே புலம்பக்கூடிய சூழ்நிலை இருக்காது. இதுவரையிலும் இருந்த தடைகள்லாம் நீங்கி தொழில், வியாபாரம், உத்தியோகத்தில் மேன்மை கிடைக்கும். நீங்க நினைச்ச இலக்கை அடைய முடியும். அதே போல திருமணத்திலையும் இருந்த தடை நீங்கி திருமணம் வந்து சுமூகமாக நீங்கள் நினச்சபடி விரும்பியபடி அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கும். காதல் வாழ்க்கை நன்னா இருக்கும். பிரிந்து போன காதலர்கள் கூட சேரக்கூடிய வாய்ப்பு இந்த வருஷம் அதிகம். உடல்நிலையம் மாத்திரம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், கேர்ஃபுல்லாக. ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட டாக்டரை கன்சல்ட் பண்ணி மெடிசன் சாப்பிட்றது நல்லது. மற்றபடி உங்களுக்கு இந்த 3-4 வருஷமாக நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து ஓரளவுக்கு பெருமூச்சு விட்டு பழைய நிலைக்கு வரக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் இருக்குன்னு சந்தோஷமாக நான் சொல்கிறேன். இதில் முதல் 6 மாதம் வந்து உங்களுக்கு அலைச்சல் வரையும் இருக்கும். என்னடா இந்த அம்மா இப்படி சொன்னாலே, நமக்கு வந்து நன்னா இருக்குன்னு சொன்னாலே அப்படின்னுட்டு நீங்கள் நினச்சினீங்கன்னா ஃபஸ்ட்டு 6 மாதம் இந்த பயிற்சிகள்லாம் முடிஞ்சு செட்டில் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு விரயம், அலைச்சல் இருக்கத்தான் செய்யும். ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து நான் சொன்னபடி நன்னாவே இருக்கும். அடுத்த வருஷம் பலன் சொல்லும்போது நீங்கள் நினச்சிப்பேன். கொடுக்கப்பட்டுள்ள பலன்கள் யாவையுமே பொது பலன். உங்களது சுயஜாதகப்படி, உங்கள் தசாபுக்தியின்படி பலன்கள் வேறுபடலாம். நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.